அப்படிங்கிறது நேற்று டாஸ்க்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மேன் ஹேண்ட்லிங் மாதிரி பண்ண விஷயங்கள் எதுவுமே 1 ஹவரில் காட்டலை. அதுக்கப்புறம் நேற்று மிட் நைட்லேயுமே அவன் போய் உட்காந்து அந்த சாரி கேட்ட விஷயங்கள் அதெல்லாம் இந்த 1 ஹவரில் இன்னைக்கு வருமானு எனக்கு தெரில. நீங்கள் அதை 1 ஹவரில் காட்டுறதை விடவும் அதை ப்ரொமோலேயே போட்டிருக்கலாம். அவன் சாரி கேட்டதையோ தோப்பு காரணம் போட்டதையோ அவளை வந்து டோட்டலி பிரெயின் வாஷ் பண்ணதையோ வந்துட்டு நீங்கள் வந்து ஏன் ப்ரொமோவில் போட மாட்டீங்க? அதை ஹைலைட் பண்ணி ப்ரொமோவில் போட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போலாம் 1 ஹவர் பார்க்குறத விடவும் ப்ரொமோவில் என்ன வருது இது தானே 1 ஹவரில் வரப்போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதை ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டியது தானே அப்படின்னும் போது ஏன் அதை காட்ட மாட்டீங்க? அப்படின்னா இப்போது நேற்று வந்து அவள் சாமான் தேய்க்கும்போது லிட்ரலி இவன் போய் பக்கத்தில் சாமான் தேய்க்கிற ஆப்போசிட்டில் உட்காந்து இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிடுச்சு. இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி திருப்பி வந்து அந்த அன்வான்ட் டச் விஷயங்களை கொண்டு வந்து அதனால் நான் கோவத்தில் இப்படி பண்ணேன் அதுதானே தவிர மற்றபடி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ திருப்பி அவளை பேசி பிரெயின் வாஷ் பண்ணுறான். இவ பேச்சே கொடுக்க மாட்டா. நடுவில் திவ்யா வந்தப்போ நாசுக்கா வந்து எனக்கு வந்து அந்த வயலன்ஸாக கூட கொஞ்சம் பேசுகிறா. ஒரு மாதிரி வந்து கத்தியாருவா அப்படின்ற மாதிரி, அதாவது அவன் பேசுறது அவள் இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறா. டொமஸ்டிக் இந்த வயலன்ஸ்லாம் எதுக்கு, ஃபிசிக்கல் வயலன்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா கூட கலாய்ச்சிட்டு போகிறான்னு சொல்லும்போது இதுக்கு நடுவில் விக்ரமும் சரி திவ்யாவும் சரி இல்லை அந்த ஹவுஸ்மேட்ஸும் சரி கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து சரி ஓகே அவன் சாரி கேட்டால் அக்செப்ட் பண்ணிவிடு இல்லைனா வந்து அவன் விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த விஷயத்தை வந்து அவன் டாக்ஸிக்காக நடந்த விஷயத்தை பிளாஸ்மாவில் அட்ரஸ் பண்ணலான்னு பாருன்னா போவோம், இல்லை விட்டுடு பார்த்துக்கலாம் எப்படி வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பெருசே ஆக்கலை. அதே வந்து வேற யாருக்கா சுபிக்கு நடந்திருந்தாலும் மற்றவங்களுக்கு நடந்தாலும் இப்போ சாண்ட்ராக்கு வந்துச்சுல ப்ரொமோவில் இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுற விக்ரமோ இல்லை சபரியோ வந்து அன்னைக்கு கமருதீன் பண்ணும்போது கமருதீன் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து ஏன் நின்று கேட்கல. ஆப்வியஸாக அந்த அன்வான்ட் டச் விஷயத்தில் பேசினாங்க. அது ஏன் பேசினாங்க நான் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் த கேம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு பொண்ணுக்கான விஷயங்கள் வெளியில் தப்பாக போகிறதோ இல்லை ஒரு பொண்ணோட கேரக்டர் வெளியில் தப்பாக போகிறதோ இல்லை அதில் ஒரு பையன் சம்மந்தப்பட்டிருக்கான போது ஒரு பையனை நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணால் அந்த பையனோடது நெகட்டிவ் நம்மளுக்கும் வரும். ஒரு அண்ணனாவோ தங்கச்சியாவோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாவோ வந்து வெளியில் நம்மளுக்கான மரியாதை கெட்டு போயிடும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நடுவில் நம்மளுக்கு ஓட்ஸ் வராதுன்னும் போது அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓட்ஸுக்காகவும் இல்லை அவுட் ஆஃப் த கேம் பார்க்கும்போது இது சரியில்லை அப்படிங்கிறதுக்காகவும் வச்சாங்களே தவிர கேம்குள்ளேன்னு வரும்போது பாருக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுற ஆள் யாருமே கிடையாது. அதே கமருதீனுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னும் போது வினோத் உட்பட எல்லாருமே இருக்காங்கன்னும் போது அதுதான் ஒரு ரீசனாக கமருதீன் நேற்று டாக்ஸிக்காக நடந்துக்கும் போதுமே யாருமே அதை ஸ்டாண்ட் எடுக்கல. அவன் சைடு தப்பு இல்லை, பாரு அதை தான் கேட்குறாரு, ஏன்டா எனக்கு மட்டும் அப்படி பண்ணுறான் அப்படிலாம் அழும்போது கூட உன்னை யாரும் தப்பு சொல்லும் அப்பாலஜியும் கேட்க சொல்ல. பட் ஆனால் வந்து இது விட்டுடு வீக்கெண்டில் கேட்பாங்கன்ற மாதிரி யாருமே அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதை பெருசுப்படுத்தலைன்னாலுமே இன்டெரக்டாக இவன் மேலே தப்புங்கிறத விக்ரம் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் அங்கங்கே உட்காந்து பேசும்போது இவனுக்கு மண்டைக்குள்ளே உரைச்சி இவன் வந்து நீங்கள் பார்த்து